கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. ஒரு மணவாட்டி எப்படி மணவாளனுக்கு காத்திருப்பாங்களோ, மணவாட்டியாக அதாவது ஒரு ஒய்ஃபாக கணவனுக்கு எப்படி காத்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு பரிசுத்தம். ஓகே, பரிசுத்தம்னா கணவனை அல்லாத எப்பேற்பட்ட ஒரு ஆண் மகனாக இருந்தாலும் அவங்கள இச்சைக்கோ எந்த தாட்டும் இல்லாத, ஓகே, சகோதர சிநேகத்தை தான்னு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பார்க்குறது, பேசுகிறது, பழகிறது. ஓகே, இந்த மாதிரி, அதாவது அவருக்கு மாத்திரம், என்னுடைய கணவருக்கு மாத்திரம்தான் நான் செவி கொடுப்பேன். என்னுடைய கணவன் என்னை ரசிக்கும்படியாக மட்டும்தான் நான் நம்ம போடுற ட்ரெஸ்ஸோ அணிகலனோ எதுவாக இருந்து, ஓகே, என்னுடைய கணவனுக்காக அவர் பேசுகிற அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறது, அவருடைய பார்வையில் நம்ம படுறதுக்கு வேண்டி காத்திருக்கிறது. ஓகே, இந்த மாதிரி. ஓகே, அதாவது ஒரு ஒய்ஃபு ஹஸ்பண்டுக்கு எப்படி காத்திருக்கணுமோ அந்த மாதிரி. ஒருவேளை அவர் வேலைக்கு போனால் ஈவினிங் வர வரைக்கும் அவருடைய சிந்தை அவருக்கு பிடிச்சதான் செய்வாங்க. அப்போது அந்த மாதிரி, ஓகேவா, அந்த பரிசுத்தம் நடக்க உடனே சபை தேவனுக்கு காத்திருக்கும்படியாக அவர் உணர்த்தினார். அதான் அந்த மணவாட்டிக்குரிய பரிசுத்தம். பரிசுத்தம் மீன்ஸ் இன்னும் ஈஸியாக எனக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்த விஷயம் என்னென்னா கலப்படம். ஓகேவா, பரிசுத்தம்னா கலப்படம் இல்லாதது. எப்படின்னா, நீங்கள் ஆதியாகமத்தில் இருந்தே பாருங்களேன், அவருக்கு இந்த கலப்படங்கிறது சுத்தமாகவே பிடிக்காது. இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வரும்போதும் ஆரோனுடைய வஸ்திரத்தை பார்த்தா அவர் பியூர் காட்டனாக தான், அதில் ஃபேப்ரிக்கோ எந்த மெட்டீரியலும் கலக்கக்கூடாது சொல்கிறார். இப்போது பொண்ணில் செய்கிறாங்க இல்லையா ஒவ்வொரு விஷயங்கள், கிருபாசனம்லாம் அப்படி தானே செய்கிறது. அதையும் என்ன சொல்கிறாரு, அதில் எந்த இதுவும் கலக்கக்கூடாது. ஆக்சுவலாக பொண்ணில் மற்ற மெட்டீரியல் கலக்காமல் அதுக்கு மோல்டு ஆகாது. மோல்டு மீன்ஸ் அது ஒரு ஷேப்புக்கு எல்லாம் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா. இதே இப்போ சாலமோன் மூலயமா தேவாலயம் கட்டும்போது பாருங்கள், அந்த பொன் தகட்டை அடிக்கிறது கூட இந்த தேவ ஆலயம் அசுத்தமாயிடும் அந்த சத்தம் கேட்கும்போது. ஓகே, அது வெளியே வச்சு அடித்து உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த அளவு பரிசுத்த தேவனுக்கு நம்ம பரிசுத்தமாக இருந்து அவருக்கு காத்து இருக்கும்படியாக சொல்கிறார். ஓகே, நானே பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்னு சொல்கிறார். ஓகே, பரிசுத்தம் எதெல்லாம் ஆக்கும்னா 3 விஷயம் ஆக்கும். ஓகேவா, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இல்லை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பரிசுத்தமாக்குறது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மளை பரிசுத்தமாக்குது. ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். ரெண்டாவது, அதாவது அவருடைய சத்திய வேத வசனத்தை, ஓகேவா, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அது நம்மளை பரிசுத்தமாக்குங்க. அதுக்கு தான் நீங்கள் பைபிளை ரீட் பண்ணுங்கன்னு அது ஒரு நாள் ஆவியானவர் உங்களை ஓவர் கம் பண்ணி வாசித்து உணர வைப்பார். ஓகேவா, அந்த வார்த்தை நமக்குள்ளே போக 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 அது நம்மளை செகண்ட் ஸ்டேஜாக அது நம்மளை பரிசுத்தமாக்கும். மூணாவதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பரிசுத்தமாக்கி அந்த புதிதாக்குதலை கொடுக்குறாரு. ஓகே, அந்த பரிசுத்த நடக்கையோட உலக சிந்தை, உலக பெற்றோர், பிள்ளைங்க இவங்க மேலே உள்ள பற்று, யாது ஒருவன் என்னிடத்தில் தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். அதாவது எல்லாரையும் வெறுக்க சொல்கிறாரு. ஓகே, ஃபஸ்ட்டு வெளியில் சொல்கிறாரு. ஓகே, அதுக்கடுத்து தன்னைத்தானே வெறுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓகேவா, நம்ம சொல்லுவோம் கர்த்தர் தானே தாய் தகப்பனை கொடுத்தாரு. அப்படி ஸ்பிரிச்சுவலாக வரும்போது அதான் புதிய ஏற்பாடு டோட்டலி ஆவியில், ஓகேவா, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசுவினுடைய வல்லமையை தரிச்சு கொண்டவங்க நம்ம, தேவ ஆவியினால் நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டவங்க. ஓகேவா, அதனால இந்த வேர்ல்ட்லி லைஃப் இல்லாமல் அவருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு தான் இதை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவங்க புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள்.